காதலிக்க நேரமில்லை படத்துக்கான கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிட்டு கிளிம்ஸ் பார்க்க நல்லா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ஏன்னா கிளிம்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. ஜெயம் ரவிக்கு ஒரு ஷாட், நித்யா மேனனுக்கு ஒரு ஷாட், அவ்வளவுதான் மொத்த கிளிம்ஸ். சோ அதை கொஞ்சம் பெருசு பண்ணிருக்கலாம். படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடும். கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன்ல ஜெயம் ரவி, நித்யா மேனன், டிஜே பானு, ஜான் கோகேன் நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாரு. மழையில் நினைக்கிறேன்னு ஒரு படத்துக்கான டீசர் எப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. தண்டுபாளையம் படம் மே 24 ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகல. இப்ப புது ரிலீஸ் டேட் ஜூன் 7. சோ ஜூன் 7 தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. வெப்பன் மூவில இருந்து ஒரு சாங் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படமும் ஜூன் 7 தான் ரிலீஸ் ஆகும். கல்கி மூவில மிர்னால் தக்கூரும் சோபனாவும் ஒரு சின்ன கேமியா ரோல் பண்ணிருக்கிறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே துல்கர் சல்மான் இந்த மூவில கேமியா பண்ணிருக்காரு. இப்ப இவங்களும் கேமியா பண்ணிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. படம் ஜூன் 27 ரிலீஸ் ஆகும். கல்கி மூவில ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் கேமியா பண்ணிருக்காங்க போல. இப்ப நான் சொன்னவங்க இல்லாம வேற யார் யார் மூவிக்குள்ள கேமியா பண்ணிருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரதீப்போட டிராகன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் ரீசெண்டா முடிச்சாங்க. இப்ப டிராகனோட செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் ஜூன் செகண்ட் வீக்கு அப்புறமா ஆரம்பிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. அடுத்து ஷூட்டிங் சென்னை அண்ட் ஹைதராபாத்ல போகும். கருடன் படத்தோட 3 நாள் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 18 கோடி இப்ப நியூஸ் வந்திருக்கு. நாளுக்கு நாள் படத்தோட வசூல் அதிகமாகிட்டே இருக்கு. சோ கண்டிப்பா படத்துக்கு ஒரு பெரிய வசூல் எதிர்பார்க்கலாம். குட் பை அக்லில ஒரு சாங்குக்கான ஷூட்டிங் இப்ப போகுது. இது படத்தோட இன்ட்ரோ சாங். 150 டான்சர்ஸ் வச்சு இந்த சாங்கை ஷூட் பண்றாங்க. ஜூன் 7 இந்த சாங் ஷூட்டிங் முடியுது. வேட்டையன் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகும்னு ரஜினி இப்ப அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ வேட்டையனும் தேவராவும் டைரக்டா கிளாஷ் ஆக போகுது. அண்ட் கூலி படத்துக்கான ஷூட்டிங் ஜூன் 10 ஆரம்பிக்கும்னு ரஜினியே சொல்லிட்டாரு. கங்குவா படத்துக்கான ஸ்டோரி இதானு IMDbல இப்ப போட்டிருக்காங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. IMDb தான் போட்டிருக்காங்க. ஸ்டோரி நான் சொல்றேன். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. ஒரு சின்ன ஸ்டோரி தான், ஷார்ட்டா தான் போட்டிருக்காங்க. 1678 காலகட்டத்துல ஒரு வாரியர் ஒரு நோய் வந்து இறக்குறாரு. அண்ட் இப்ப பிரசன்ட் டைம்ல இருக்கிற ஒரு பொண்ணு அவர் எப்படி இறந்தாருன்னு ரிசர்ச் பண்றாங்க. இப்படிதான் ஸ்டோரி போகும்னு அதுல போட்டிருக்கு. இது ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கு. இது உண்மையா இருக்கும் பட்சத்துல அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சூர்யா பர்த்டேக்கு கங்குவால இருந்து என்ன அப்டேட் வரும், ரிலீஸ் டேட் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்கு. இல்ல அதை விட பெரிய அப்டேட் கூட வரலாம். தீரன் 2 அப்டேட், கருடன் படம் 100 கோடி வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது டவுட் தான். ஆனா ஒரு நல்ல வசூலை எதிர்பார்க்கலாம். தீரன் 2 இப்ப வர வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஹச்சினோத்து தளபதி 69க்கு வந்துட்டாரு. கோட் படத்தை சீ தமிழ் எப்ப போடுவாங்க, தீபாவளிக்கு போடுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா படம் செப்டம்பர்ல வருது, தீபாவளி அக்டோபர்ல. சோ படம் பொங்கலுக்கு வேணா போட வாய்ப்பு இருக்கு. குட் பை அக்லி மூவில த்ரிஷா இருக்காங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க இல்ல. கதிர் இப்ப என்ன பண்றாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சுழல் 2க்கான ஒர்க் போகுது. மேபி அந்த ஒர்க்ல அவர் இருக்கலாம். இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சா பாத்தீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஃபுல்லா பாக்கல, சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தேன். கங்குவா பட்ஜெட் அண்ட் வேட்டையனோட கலெக்ஷனை ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. வேட்டையன் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 400 கோடிக்கு மேல போக வாய்ப்பு இருக்குன்னு ட்ராக்கர்ஸ் கணக்கு பண்றாங்க. கங்குவா பட்ஜெட் 250 கோடி கிட்ட வரும்னு ஸ்டுடியோ கிரீனோட CEO சொன்னாரு. போக்கரி வெர்சஸ் பருத்தி வீரன்ல எது கலெக்ஷன்ல அதிகம், எது வின்னர்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2 வின்னர் தான். பருத்தி வீரனோட வசூல் ரிப்போர்ட் இல்ல. போக்கரி 50 கோடி, பருத்தி வீரன் அவ்வளவு வந்திருக்காது. சோ இதுல போக்கரி தான் அதிக வசூலா இருக்கும். ஆனா ஹிட்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஹிட் தான். ஒரு படம் ஆவரேஜா கலெக்ஷன் பண்ணி ஆனா அதுக்கப்புறம் அந்த படம் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சி பார்ட் 2 எடுக்க சொல்லி ஃபேன்ஸ் ரிக்வெஸ்ட் வச்சா அதை எடுப்பாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா எடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு புதுப்பேட்டை வரும்போது சரியா போகல, ஆனா இப்ப புதுப்பேட்டை 2 எடுக்க போறாங்க. அதே மாதிரி தான். கம்பேக் இந்தியன் சாங் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இது ஃபர்ஸ்ட் வந்தப்பவே சொன்னேன், எனக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்கு. தமிழ் ஹீரோஸோட கெரியர்ல பெஸ்ட் மூவிஸா ஷார்ட்ஸா போடுறேன்னு சொன்னீங்க, அதை இன்னும் போடவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நான் இந்த வாரம் போட்டுருவேன். ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் மேல ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்கு. இது ஃபங்க்ஷன் டைம் போல, டெய்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன், அதனால போட முடியல. ஆனா இந்த வாரம் போட்டுருவேன். சக்க போடு ராஜா படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஃபிளாப் தான். KGF 3க்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆரம்பிச்சுட்டு தான் சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இப்போதைக்கு உண்மை இல்ல. அண்ட் மகான் 2 எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. அதுவும் இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல. DD ரிட்டர்ன்ஸ் 2 வருமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது கண்டிப்பா வரும். இதுக்கான ஒர்க்கும் போகுது. இன்ஸ்பெக்டர் ரிஷி வெப் சீரிஸ்க்கான பட்ஜெட் என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான ரிப்போர்ட் அமேசானுக்கு தான் கரெக்டா தெரியும். என்னோட கெஸ் 20 கோடி கிட்ட இருக்கும். விஜய் அண்ட் ரஜினி மூவில எல்லாம் நிறைய கேஸ்ட் இருக்காங்க. ஆனா அஜித் மூவில அஜித் மட்டும் தான் இருக்காருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. மல்டிபிள் ஆர்டிஸ்ட் மூவிக்குள்ள வர அதுக்கேத்த கதை ஃபர்ஸ்ட் இருக்கணும். கதை இருந்தாலும் இந்த ஆர்டிஸ்ட் உள்ள கொண்டு வரலாமான்னு அஜித் கிட்ட கேட்டு அஜித் ஓகே சொன்னாதான் அந்த ஆர்டிஸ்டே உள்ள கொண்டு வர முடியும். ஆனா இப்ப விடாமுயற்சியில அர்ஜுன் இருக்காரு. அதே மாதிரி குட் பை அக்லிலையும் அதே மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் இருக்க வாய்ப்பு இருக்கு. கங்குவால குத்து சாங் இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இருக்கும். அது இருக்கிறதுனால தானே நாட்டு சாங்கோட கொரியோகிராஃபரை இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சாமானியன் மூவிக்கான பட்ஜெட் கலெக்ஷனை கேட்டிருக்காரு. பட்ஜெட் எப்படி 5 கோடிக்குள்ள இருக்கும். கலெக்ஷன் ரிப்போர்ட் இல்ல. விக்ரம் லைன் எப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதை பத்தி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ அந்த வீடியோ பாருங்க. டான் படத்தை ஏன் சன் டிவி வாங்கல, ஆனா அந்த படத்துல ஆடிஷன்ல சன் பிக்சர்ஸ்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அது எப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த படத்தோட சேட்டலைட் சன் டிவிக்கு தான் போயிருக்கணும். ஆனா படத்தை ரெட் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க மாத்தி வாங்கிக்கிட்டாங்க. அதனாலதான் சன் டிவிக்கு போகாம அங்க போச்சு. ஆனா நான் எப்பவும் சொல்ற மாதிரி 2 சேனலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். இந்த படத்தை எடுத்து சன் டிவி போட நினைச்சா அவங்க போட முடியும்.
சூர்யா 43 பத்தி அப்டேட் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு இதை பத்தி அப்டேட் ஒன்றும் இல்ல, நான் வந்தா சொல்றேன். தி கோட்டோட பட்ஜெட் கூகுள்ல போட்டு பார்க்கும்போது 400 to 450 கோடி வந்துச்சு. ஆனா இப்ப போட்டு பார்த்தா கரெக்டா வரமாட்டுது. சோ கரெக்டான பட்ஜெட் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. நான் இதுக்கு தான் கூகுள்ல பார்க்காதீங்கன்னு சொல்றது. பட்ஜெட் 350 கோடி கிட்ட இருக்கும்னு இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டா சொல்லப்படுது. அக்யூரேட்டா நான் படம் வரும்போது சொல்றேன். புது ஓடிடி அப்டேட் கேட்டிருக்காரு. புதுசுனா ஸ்டார் அண்ட் அரண்மனை 4லாம் எந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் வந்துரும். இதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட். டான் படத்துக்கான கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரீசெண்டா தான் சிவகார்த்திகேயனுக்கு டாப் 10 மூவிஸ்க்கான கலெக்ஷனா ஷார்ட்ஸா போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க, அதுல இதுவும் இருக்கு. டாப் 10 ஹையஸ்ட் பெய்டு டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் கேட்டிருக்காரு. நான் ட்ரை பண்ணி பார்த்து ஷார்ட்ஸா போடுறேன். அவங்களோட சம்பளம் விவரம் தெரிஞ்சா நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் லிங்கா. ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. ஆவேஷம்னு சொன்னீங்க, அது தப்பு. லிங்கா தான் ஆன்சர். இன்னைக்கு கேம் இல்ல. எந்த கமெண்ட்டுக்கான பதில் வீடியோ எண்ணில் வரும். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.